தன்னுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தொடங்குவதாக இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்த விஜய் அதற்கு பிறகு யாரை பின்பற்றி தமிழக அரசியலில் பயணிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது திராவிட கட்சிகளால் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக வெப்பேரியில் அவர் நினைவிடத்தை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தியிருக்கிறார். விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பல நாட்களிலும் வாழ்த்து செய்திகளை பதிவிட்டு வந்தார். தன்னுடைய கருத்துக்கள் பாதை, அவர் கடைபிடித்த விஷயங்கள், அவர் எதற்கான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தார் என்பதை முதற்கட்ட கருத்து என்ன? மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் அவர்கள் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருப்பது. ஆனா அவருடைய பயணம் அப்படின்றது தொடர்ந்து திராவிட அரசியலை ஒத்துதான். தமிழனும் தந்தை பெரியாரை மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள். பெரியாருக்கு முதல் மரியாதை என்பதன் மூலமாக திராவிட அரசியல் நடத்த முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை இதை பெரியாரினுடைய கருத்துக்கள் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் திராவிட இயக்கத்துடைய இப்ப காலையிலேயே தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் தேசியத்தை இந்த நிகழ்வு அப்படின்னு திட்டமிடப்பட்ட நிகழ்வா, இது ஏற்கனவே கட்சி பதிவு தொடங்கி அந்த பிறந்தநாளுக்கான மரியாதை, உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய இந்த வருகை குறித்து உங்களுடைய அந்த அடிப்படையில் பெரியாருடைய 146வது பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருக்கு சென்று தந்தைக்கு இரையாகிவிடாமல் மதவாதத்திற்கு எதிராக அவர் அறிந்திருந்தால் மகிழ்ச்சிக்குரியதுதான். மூட நம்பிக்கைக்கு எதிராக குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கான குரலாக இருக்க வேண்டும். அவர் பெரியார் திடலுக்கு சென்றதில் ஆச்சரியப்படலாம். தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லாம் கோரிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையிலே வரவேற்க தகுந்ததுதான். இதில் எந்த மாற்று கருத்தும் கருத்து வேறுபாடும் எய்வதற்கு யாருக்கு கொள்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பார்வையில மாநிலத்தில திரிபுரா போன்ற இடத்தில தந்தை பெரியார் சிலையை உடைத்தால் தமிழ்நாட்டிலும் சிலையை உடையுங்கள் என்று பேசுபவர் கட்சியின் தந்தை பெரியார் மண் என்பதை அவர்கள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். அதை பெரியாருக்கு மரியாதை செலுத்தியதன் மூலமாக தன்னுடைய பொசிஷன், நான் எந்த பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முதல் அடி காட்டியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கமா? இல்லை, அப்படிதான் தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் எல்லாம் தடம் வராது, மதவாத சக்திகளுக்கு பின்னால் சென்று விடக்கூடாது என்ற செய்தியை தான் அழுத்தம். அடுத்ததாக அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா நம்முடைய நினைக்கிறார், அவருடைய பேசலாம். சார் வணக்கம். பெரியார் திடலுக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? செலுத்த முடியாது என்பதை அவர் உணர்ந்துதான் பெரியாருக்கு முதலில் மரியாதை செலுத்தினார். அம்மா அவர்களும் அதற்கு பிறகு அதை தொடர்ந்து நிறைவேற்றி நாடு இயக்க கொள்கைகள், அந்த கொள்கையில் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். முதலில் பெரியார் இருக்கிறார். ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். தொடர்ந்து திராவிட கட்சிகளை போலவே இவரும் பெரியாருடைய கொள்கையை முன்னெடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தாலும் யாருடைய வாக்குகள், அதாவது இவருக்கென்று இருக்கின்ற வாக்குகள் இவர் போகிற வழியில் அது வரும். அது வாக்கு வங்கியை இனிமேல் தான் அவர்கள் தேர்தல் காலத்துக்கே வரப்போகிறார்கள். அவர்களுக்கு என்ன வாக்குகிறது? அவர் சினிமாவில் இருக்கிறார் என்றால் எல்லோருக்கும் அறிமுகமானவராக இருப்பார். அவர் போயிருக்கிறார்கள். பெரியாரை சொல்லியும் தோற்றிருக்கிறார்கள், பெரியாரை சொல்லாமலும் தோற்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்கிறது. எனவே பெரிய அளவிலே சினிமாவில் மிகப்பெரிய அளவிலே அவர் எல்லோருக்கும் அறியப்பட்டவராக இருப்பார். ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றவராக அவர் இருந்தால்தான் ஓரளவாவது அவர் வாக்குகளை பெற முடியும். அந்த நம்பிக்கையை அவர் பெறுவாரா? அவருடைய கொள்கைகள் எதிர்காலத்தில் நாட்டு மக்களால் ஏற்கப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். திமுகவும் அதிமுகவும் பெரியார் வழியை பின்பற்றி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் எந்த வகையில மாற்றா இருப்பார் அப்படின்ற ஒரு பார்வை? மாற்றா இருக்க வேண்டும் என்றால் 40% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு இத்தனை சதவீத வாக்கள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லவும் இல்லை. தமிழவன் அண்மையில மது ஒழிப்பு மாநாட்டை ஒட்டி அழைப்பு விடுத்தார். அந்த மாதிரி விஜய் பின்பற்றக்கூடிய முதல் படியை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தேர்வு ஒரு மாதத்துக்கு நாம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவது சரியல்ல. ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வேறு மாதிரி முடிவை மாற்றிக்கொண்டு தேர்தல் உடன்பாடுகளுக்கு உள்ளே வருகின்றன. இது உங்களுக்கு நன்றாக தெரியும்.
அப்படி இருக்கிற போது இப்ப அவர் வருவாரா, இவர் வரமாட்டாரா, எல்லாம் திமுக ஏற்குமா ஏற்காதா என்பதற்கெல்லாம் இப்போது விட இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அன்வர் ராஜா. அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் நம்முடைய இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரியார் திடலுக்கு வந்து ஒட்டி மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அது தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ சமூக நீதி நாள் சொல்றாங்க. நாடு மூடிய வழி வந்தவங்க ஈவேரா கொண்டாடுவாங்க. அது இயற்கை தானே. விஜய் செஞ்சதுல ஒண்ணும் தவறு இல்லையே. கருதுறீங்களா? திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டான்னு தெரியல. நான் குர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லலன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு. ஏன்னா அவர் எல்லா மதங்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ரம்ஜான், குட் ஃப்ரைடே, ஈஸ்டருக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். அது மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் வந்து அதை இன்டென்ஷனலா அவாய்ட் பண்றாருன்னு அர்த்தம். வாக்குகளை பெற விரும்புறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு அவர் ஈவேரா சிலைக்கு மாலை அணிவிச்சதெல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்கிற செயல் தான் நான் பார்க்கிறேன். திராவிட கட்சியோட தொடர்ச்சி தான் விஜய் அப்படின்ற பார்வையை பாஜக கொண்டிருக்கிறதுக்கு இந்த நிகழ்வு அப்படின்றது உதாரணமா எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா அந்த பெரியாரிசம், அவங்க சொன்ன அந்த பகுத்தறிவு மண்ணு, அவங்க சொல்ற அந்த இந்து எதிர்ப்பு, இந்த மாதிரி தான் விஜய் ஒரு பயம் வந்திருக்கும். நம்ம அதிகமான ஓட்டுகளை நம்மகிட்ட இருந்து விஜய் பிரிப்பாருன்ற பயம் அவங்களுக்கு வரப்பேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமசீனிவாசன். மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழக கட்சி தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களுடைய அரசியலில் தோல்வியும் பெற்றிருக்கிறார்கள், வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். எனவே மக்கள் அங்கீகரிப்பதுதான் முக்கியம் என்று அன்வர் ராஜா கூறியிருக்கிறார். அதே போன்று பெரியார் சித்தாந்தத்தை அவருடைய திடலுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து மரியாதை செலுத்தியிருப்பதன் மூலமாக அவருடைய கொள்கையை பின்பற்றுவதாக விஜய் அறிவித்திருக்கிறார் என்று திமுக தரப்பிலிருந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் கட்சி பதிவு செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியான பிறகு அவருடைய முதல் பொது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது. பெரியார் பிறந்தநாளை ஒட்டி இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிலையில் அதன் நீட்சியாக கூட ஏற்க முடியும்.